நோட்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி இதை கொண்டு போகிறதுன்றது நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். அதுக்கு வந்து நமக்கு வந்து வேர் டு ஸ்டடி வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு டாபிக் எடுத்துக்கணும். இப்போ ப்ரியாம்பிள் எடுத்துக்கிறீங்களா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சாப்டர் 1 இப்போ கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா நமக்கு வந்து சிலபஸில் அது இருக்குன்னா ஃபஸ்ட்டு வந்து 6th வந்து ஒரு லெசன் இருக்கும். 6th இருக்க லெசன்ஸோட அப்படியே நீங்கள் வந்து லைனாக படிச்சுட்டு ஒரு டைம் அந்த லெசன்ஸை ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செகண்ட் ரீட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து என்ன இம்பார்ட்டன்ஸ்னு தெரியும். அந்த இது மட்டும் நீங்கள் வந்து லைனாக எழுதிக்கணும். எழுதும் போது வந்து உங்களுக்கு வந்து இது இம்பார்ட்டண்ட்டா இல்லையா அந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் வரும். நீங்கள் வந்து அதை ஸ்டார்ட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளோ வரும். நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து நிறைய எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். போக போக வந்து உங்களுக்கு வந்து நீங்களே அதை ப்ரிசைஸ் பண்ணி எது தேவை எது தேவையில்லை அப்படின்றது வந்து குறைச்சி எழுத ஆரம்பிச்சிருவீங்க. இந்த இடத்துல வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷினும் ரோல் ப்ளே பண்ணணும். ஏன்னா வந்து நம்ம எதை வந்து விடணும், எதை வந்து நம்ம ஆட் பண்ணணும், இப்போ ஃபேக்ட்ஸ் எந்த அளவுக்கு எழுதணும், எந்த அளவுக்கு அதை விடணும் அப்படின்றதெல்லாம் வந்து நமக்கு ரோல் ப்ளே பண்ணணும். இப்போ 6th கண்டென்ட் இங்கே இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இங்கே வந்து 10th ஸ்டார்ட் ஆகும். 10th ஸ்டார்ட் ஆகிட்டு 10th இருக்கிறது அப்படியே நான் லைனாக நீங்கள் வந்து நோட்ஸ் எடுக்கும்போது அழகு பார்க்குறது, இந்த கலர் எழுதுறது, இந்த இதில் அதெல்லாம் எழுதுமே இல்லை. ஏதாச்சும் ஒரு பெண்ணை சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஒரு பென்லேயே நீங்கள் எல்லாத்தையுமே எழுதுங்க. அதை முடிச்சு நோட்ஸ் ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு படிக்கும் போது உங்களுக்கு ஹைலைட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ 10th முடிச்சதுக்கப்புறம் நமக்கு வந்து 10th இப்போ இந்த ஆர்டிகல்ஸில் இருக்கும் இல்லைங்களா ஒரு லெசன்ஸில், அதில் ஆர்டிகல்ஸ் எல்லாத்தையுமே எழுதியிருக்கேன். ஆர்டிகல்ஸ் பொறுத்தளவுக்கு நமக்கு வந்து புக்கில் இருக்க ஆர்டிகல்ஸ் வந்து முதல்ல நமக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். அது இப்போ எல்லா சிலபஸில் இருக்க ஒரு வேர்ட்ஸ்க்குமே புக்கில் ஆர்டிகல்ஸ் இருக்கும். அந்த ஆர்டிகல்ஸ் வந்து நம்ம வந்து ஸ்ட்ராங்காக படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வெளி சோர்ஸ் போகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து 12th ஸ்டார்ட் ஆகுது. இப்போ 10th வந்து பார்த்திங்கன்னா அந்த புக்கில் வந்து ஒரு 10 பேஜ் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு வந்து நோட்ஸாக எடுக்கும் போது ஒரு 4-5 பேஜ் தான் வரும். இதை வந்து நம்ம மறுபடியும் அந்த புக்கில் படிக்கணுன்னும் போது நமக்கு டைமிங் வந்து ஃபஸ்ட்டு எடுத்த டைமிங்கே ஆகும். ஆனால் நோட்ஸாக வந்து நீங்கள் ஒரு 4 பேஜ் இல்லை 5 பேஜ் நீங்கள் ப்ரிசைஸாக எடுத்து வச்சிட்டிங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் வந்து நீங்கள் அதில் ஆட் ஆன் பாயிண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நோட்ஸ் மேக்கிங் பற்றி பேசுனீங்களா மேம்? இப்போ நிறைய பேர் வந்து நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ எனக்கு ஒருத்தர் வந்து டவுட்டாக வந்து கேட்டிருந்தார். இப்போ நான் புதுசாக படிக்க ஆரம்பிக்கிறேன், ஆனால் எனக்கு வந்து எல்லோரும் நோட்ஸ் எடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் நோட்ஸ் எடுக்கணும்னு நான் ட்ரை பண்ணுறேன். நோட்ஸ் எடுக்கும்போது புக்கில் இருக்கிறத நான் அப்படியே வந்து எழுதுகிற மாதிரி இருக்குது. எனக்கு எல்லாமே இம்பார்ட்டண்ட்டாக தெரியுது. எது இம்பார்ட்டண்ட் இல்லை அப்படின்றத என்னால் வந்து கணிக்க முடியல. அப்போ நோட்ஸ் எப்போ எடுக்கணும்? முதல் வாட்டி படிக்கும்போதே எடுக்கணுமா, இல்லை 2-3 வாட்டி ரிவிஷன் படிச்சுட்டு அதுக்கப்புறமா நோட்ஸ் எடுக்கணுமா அப்படின்றது அவர் வந்து கேட்டார். ஓகே, நோட்ஸ் வந்து நம்ம முதல் டைமே படிக்கும்போது எடுத்தோம்னா நம்ம எல்லாத்தையுமே எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். அதனால் வந்து இப்போது ஐவிசினா அந்த 6th 9th 11th எத்திக்ஸ் இந்த 4 சப்ஜெக்ட்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது இல்லைங்களா, இது எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு டைம் ரீட் பண்ணிடணும். ரீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் 6th வரும்போது அதை செகண்ட் ரீட் பண்ணும்போது இந்த கண்டென்ட் நமக்கு 12th இருக்குது இல்லை 11th இருக்குது அப்படின்றது நமக்கு தெரிய வரும். அதுவும் இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸும் நீங்கள் பார்க்கணும். நீங்கள் அதை ஃபுல்லாக படித்து முடிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ஒரு டைம் பார்க்கும்போது இதெல்லாம் நமக்கு ஆல்ரெடி இந்த இடத்துல வந்து நம்ம இன்னும் ஹைலைட் பண்ணி படிக்கணும், இதை வந்து நம்ம நோட்ஸ் கட்டாயம் எடுக்கணும் அப்படின்ற கிளாரிட்டி நமக்கு கிடைக்கும். அது மாதிரி மறுபடியும் 6th வரும்போது தேவையில்லாத பாயிண்ட்ஸை நீங்கள் எடுக்க மாட்டீங்க. இன்னொன்று வந்து என்னென்னா, இது இப்படி எடுக்கலாமா அப்படி எடுக்கலாமான்றதை யோசிச்சுட்டே அந்த தாட்ஸ்லேயே போகிறத விட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணி ஒரு டாபிக் 2 டாபிக் நீங்கள் எடுக்க உங்களுக்கே ஒரு ஃப்ளோ வரும். எப்படி நீங்கள் வந்து அதை ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி நீங்கள் நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்றது வந்து உங்களுக்கே ஒரு ஐடியா வரும். ஸ்டார்டிங்கில் வந்து நீங்கள் உங்கள் நோட்ஸ் உங்களுக்கு மட்டும்தான் யூஸ் ஆக போகுது, வேறு யாருக்கும் நீங்கள் காட்ட போகிறதில்ல. அதனால் வந்து நீங்கள் கரெக்டாக எழுதணும், லைனாக எழுதணும், இந்த கலரில் எழுதணும், கலர் பென்ஸ் நிறைய யூஸ் பண்ணணும். தேவையில்லாத டாபிக்ஸ்குள்ளேயும் போகாமல் நீங்கள் உங்கள் நோட்ஸ் அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக நீங்கள் எழுதிக்கிட்டே நீங்கள் உங்களுக்கு எதில் ப்ரிஃபரபிளோ A4 ஷீட்டோ இல்லை ரூல்டு நோட்டோ இல்லை அன்ரூல்டு நோட்டோ எதில் உங்களுக்கு ப்ரிஃபரபிளாக இருக்கோ அதில் நீங்கள் எழுதலாம். இன்னொன்று வந்து மெயினாக சொல்ல வேண்டியது என்னென்னா, நீங்கள் வேறு ஒருத்தரோட நோட்ஸ் வந்து நீங்கள் வந்து என்றைக்குமே உங்களுக்கு உதவாது. நீங்கள் உங்களுக்கு எடுக்கிற நோட்ஸ் இப்போ என்னோடய ஹஸ்பண்டே வந்து அவர் குரூப் 2 படிக்கும் போது எடுத்த நோட்ஸ்லாம் வந்து நான் அதை பார்க்கும்போது எனக்கு புரியாது. நான் வந்து புதுசாக தான் எனக்கு நோட்ஸ் எடுத்துக்கிட்டேன். இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவர் எனக்கு கூடவே இருந்து சொல்லி கொடுக்கும் போதுமே எனக்கு புரியலன்றப்போ நான் எடுக்கிற நோட்ஸோ இல்லை மற்ற டாப்பர்ஸ் எடுக்கிற நோட்ஸோ அதை வந்து நீங்கள் அவங்கக்கிட்டேருந்து வாங்கினாலுமே அது வந்து உங்களுக்கு எந்த வகையிலுமே யூஸ் ஆகாது. ஏன்னா வந்து
அவங்க அதை படிக்கும்போது அவங்களுக்கு ஒரு புரிதல் இருந்திருக்கும், அதை வச்சு அவங்க எடுத்திருப்பாங்க. நீங்கள் டேரெக்டாக வந்து அந்த 4 புக்ஸ் எதுவுமே படிக்காமல் 6th 11th 9th 11th எத்திக்ஸ்னு அந்த புக்ஸ் எதுவுமே படிக்காமல் டேரெக்டாக நோட்ஸுக்கு வரும்போது உங்களுக்கு எதுவுமே புரியாது. ரொம்ப வேகாக இருக்கும், என்ன எழுதியிருக்காங்கன்னே உங்களுக்கு புரியாது. இப்போ நான் வந்து எனக்கு ஒரு டாபிக் ஆல்ரெடி தெரியும்ன்ட்டு அதை விட்டுருப்பேன், அந்த லைனை வந்து விட்டுருப்பேன். பட் உங்களுக்கு அது தெரியாமல் இருக்கும். இந்த மாதிரி வந்து நிறைய டாபிக் அந்த லைன்ஸ் வந்து விட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஒரு மிக முக்கியமான ரோலை ப்ளே பண்ணுது எக்ஸாம்ஸில். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் எந்த சோர்ஸில் படிச்சிங்க, அதை பற்றி சொல்லுங்கள். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நான் வந்து டிஎன் கெரியர் சர்வீசஸ்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அது வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட வெப்சைட் தான். அவங்களே வந்து மந்த்லி பிடிஎஃப்ஸ் வந்து அப்லோட் பண்ணுறாங்க எல்லா மந்த்துக்குமே. அதை வந்து நான் டவுன்லோட் பண்ணி பிடிஎஃப் அந்த ஜெராக்ஸ் போட்டு ஸ்பைரல் போட்டு அதை வந்து நான் எல்லாத்தையுமே படித்தேன். மற்ற எந்த அகாடமிஸையும் நான் ஃபாலோ பண்ணல. இவங்களோடது வந்து எனக்கு மற்ற அகாடமிஸ் எந்த அளவுக்கு நல்ல குவாலிட்டியில் கொடுக்குறாங்களோ அதே அளவுக்கு நம்ம தமிழ்நாடு கெரியர் சர்வீசஸோட இதுவும் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. தமிழ்நாடு கெரியர் சர்வீசஸில் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் இல்லை, மற்ற எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமே வந்து அவங்க நோட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதை வந்து கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா சோர்ஸஸாக எடுத்துக்கலாம். ஸ்கூல் புக்ஸ் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் உங்களுக்கு யூனிட் 8 இல்லை யூனிட் 9 ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நீங்கள் அடிஷ்னல் சோர்ஸஸாக நம்ம தமிழ்நாடு கெரியர் சர்வீசஸோட நோட்ஸ் எடுத்துக்கிறது உங்களுக்கு இன்னும் ப்ரிஃபரபுளாக இருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்க்கறதோட பெனிஃபிட்ஸ் வந்து என்னென்னா, இப்போ நமக்கு ஐஎன்எம்மில் வந்து லீடர்ஸ் இருப்பாங்க. மகாத்மா காந்தி, அப்புறம் வந்து அம்பேத்கர், நெக்ஸ்ட் வந்து சுபாஷ் சந்திர போஸ், அபுல் கலாம் ஆசாத், ஜவஹர்லால் நேரு, இந்த லீடர்ஸ்லாம் வந்து நமக்கு வந்து சிலபஸில் இருப்பாங்க. பட் அதுக்கான கண்டென்ட் வந்து நமக்கு ஸ்கூல் புக்கில் அந்தளவுக்கு இருக்காது. அதெல்லாம் வந்து நமக்கு எங்கேருந்து கிடைக்கும்னா, இப்போ நம்ம அதர் சோர்ஸஸ்ன்னு போகும்போது அவங்கள பற்றி கூகுள்லேயோ இல்லை ஸ்பெக்ட்ரம் அந்த மாதிரி புக்ஸ்லாம் வந்து அதிகமாக இருக்கும். நம்ம டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க அதை வந்து நம்ம அந்தளவுக்கு படிக்க மாட்டோம். அப்படின்றப்போ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் மூலமாக நம்ம வந்து இந்த எக்ஸ்ட்ரா கண்டென்ட்லாம் வந்து நம்ம படிக்கும் போது ஈஸியாக இருக்கும். இப்போ அபுல் கலாம் ஆசாத்துக்கெலாம் வந்து நமக்கு வந்து கண்டென்ட்டே இருக்காது. பட் வந்து இப்போ ஒரு A4 ஷீட் எடுத்துக்கிட்டு நீங்கள் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷினாக பார்த்துட்டு வரும்போது இவங்களை பற்றி எங்கெங்கெல்லாம் கொடுத்துருக்காங்களோ இது எல்லாமே நம்ம வந்து நம்ம கைப்பட நோட்ஸ் எழுதும் போது தான் வந்து நமக்கு அந்த கொஷினை மறுபடியும் நமக்கு வந்தாலுமே நம்ம வந்து இதை வந்து ஒர்க் பண்ண முடியும். இது வந்து நிறைய அகாடமிஸ்லேயும் கொடுக்குறாங்க. பட் வந்து அந்த சோர்ஸஸ் வந்து நம்ம வந்து ரிலை பண்ணக்கூடாது. நம்மளாம் வந்து இதை வந்து ஹேண்ட் ஒர்க் பண்ணி நம்ம இது பண்ணணும். அப்போ தான் நம்ம வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து ஜஸ்ட் டிஎன்பிஎஸ்சின்னு அந்த வெப்சைட் சொன்னது வந்து அவங்க வந்து நமக்கு யூனிட் வைஸாக மட்டும்தான் கொஷின்ஸ் பிரித்து தருவாங்களே தவிர இந்த மாதிரி ஒரு டாப்பிக்கும் ஒருத்தருக்கும் இது வரைக்கும் அபுல் கலாம் ஆசாத்க்கு இவ்வளோ கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இது வந்து நான் போன டைம் ப்ரிலிம்ஸ்க்கு முன்னாடி அப்டேட் பண்ணுது. இதுக்கப்புறம் இன்னுமே ஆட் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் வந்து நம்மளாக ஒர்க் பண்ணும்போது தான் நமக்கு வந்து அதோட ரிசல்ட் நமக்கு வந்து கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு சில எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ் போடுறது மூலமாக தான் நம்ம வந்து மற்ற ஆஸ்பிரண்ட்ஸ்லேருந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டும். அதுதான் வந்து நம்ம வந்து சீக்கிரம் கிளியர் பண்ணுறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சயின்ஸ் வந்து நம்ம வந்து எல்லாருமே வந்து லாஸ்ட்டாக தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. லாஸ்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுறதுலையும் ஓரளவுக்கு பேசிக்கான டாபிக்ஸ் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதில் வந்து எப்படி எட்ஜ் கொடுக்கலான்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்த்து இப்போ சயின்டிஃபிக் நாலேஜ்னு நமக்கு வந்து கான்செப்ஷுவல் லேர்னிங், ரோட் லேர்னிங் இந்த மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் நமக்கு வந்து ப்ரிலிம்ஸில் சிலபஸ்லேயே கொடுத்துருப்பாங்க. பட் அதுக்கான சோர்ஸஸ் வந்து நமக்கு ஸ்கூல் புக்லேயும் இருக்காது. அகாடமிஸில் போனாலுமே அது ரொம்ப வாஸ்ட்டாக இருக்கும், அவங்ககிட்டையுமே இருக்காது. பட் இதுக்கு வந்து நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டோன்னா இதுலேருந்து எப்படி கொஷின்ஸ் கேட்குறாங்க அதை வந்து நம்ம எப்படி அட்டன் பண்ணணும், இதெல்லாம் வந்து நிறைய வந்து நமக்கு ரிப்பீட்டட் கொஷின்ஸ் இருக்கும். அதனால் வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து இப்போ சயின்டிஃபிக் நாலேஜ்க்கு தனியாக, அதுக்கப்புறம் பயாலஜியில் என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு இதுக்குமே நம்ம வந்து எடுத்து வச்சுக்கும் போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு மட்டும் இல்லாமல் இப்போது ஜிஎஸ்சில் மற்ற டாபிக்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, ஸ்கூல் புக்கில் இல்லாமல் ஒரு சில டாபிக்ஸ் இருக்கும். இப்போ பாலிட்டி பொறுத்தளவுக்கு எலெக்ஷன் கமிஷன் இதெல்லாம் வந்து ரொம்ப அந்தளவுக்கு கண்டென்ட் இருக்காது. பட் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் நிறைய வந்திருக்கும். இப்போ அந்த மாதிரி இருக்கிறதுலாம் நீங்கள் இந்த மாதிரி ஒரு A4 ஷீட்ஸ் மாதிரி எடுத்துக்கிட்டு அது வந்து எந்தெந்த டாப்பிக்கோ, இப்போது எக்ஸாம்பிளுக்கு இப்போது எக்கனாமி பொறுத்தளவுக்கு எக்கனாமி வந்து எல்லாருமே ஜிடிபி 5 இயர் பிளான் இது மாதிரி தான் எந்த ஆஸ்பெக்டில் தான் எல்லோரும் படிப்பாங்க. பட் ஸ்கீமோட ஆஸ்பெக்டில் யாரும் படிக்க மாட்டாங்க. ஸ்கீம்ஸ் வந்து இத்தனை ஸ்கீம்ஸ் இருக்குது, இது வந்து நான் இன்னுமே இன்கம்ப்ளீட்டாக இருக்குது, இது இல்லாமல் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது,
இதை வந்து நான் எக்கனாமிக்கோட புக்ஸ்லேயே வந்து நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். இது மாதிரி ஒரு டாப்பிக்லேயுமே நமக்கு வந்து கண்ணுக்கு தெரியாமல் நிறைய வந்து இருக்குது. இப்போ பாலிட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா உமன்ஸ் பற்றின டாப்பிக்கு, இதெல்லாம் வந்து சின்ன சின்ன டாபிக்ஸு. பட் இதெல்லாம் நமக்கு வந்து மார்க் வந்து ஆட் பண்ணி கொடுக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து இது நமக்கு வந்து அதே மாதிரி தமிழ் இல்லை யூனிட் 8ல் வந்து நமக்கு லிட்ரேச்சர் பாட்டு ப்ளஸ் வந்து சங்க இலக்கியம் சங்கம் சார்ந்த இதெல்லாம் வந்து நம்ம வந்து புக் சோர்ஸை தாண்டி வெளியே போகும்போது நிறைய வெளியே சோர்ஸ் இருக்கும். அதுக்குமே வந்து நமக்கு வந்து ஒரு ரோட் மேப் மாதிரி எப்படி இருக்கும்னா நமக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான் இருக்கும். அதில் என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போ வந்து கற்பு வந்து எந்த மலர் குழிக்குது தமிழ் இலக்கியத்தில் அப்படின்னும் போது முல்லை மலர் இருக்கும். இந்த மாதிரி இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து நிறைய டைம் ரிப்பீட் ஆகும். இப்போ முல்லைப்பாட்டு வந்து நெஞ்சாற்று படைன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷினில் கேட்டது அடுத்தடுத்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். யூனிட் 8 பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ரிப்பீட்டட் கொஷின்ஸ் தான் நிறைய இருக்கும். இது வந்து நீங்கள் ஒர்க் பண்ணி நீங்கள் எடுத்து வைக்கும் போது நம்ம இங்கே வந்து எங்கே லேக் ஆகுறோம், இந்த கொஷின்ஸ் வந்து திருப்பி வந்துட்டுருக்கு, அப்போ இதில் வந்து நம்ம இன்னும் வெளி சோர்ஸ் போயிட்டு படிக்கணும் அப்படின்றது வந்து நமக்கு கிளியராக தெரியும். இப்போ நீங்கள் அண்ணா லைப்ரரியில் படித்தேன் அப்படின்னு சொன்னீங்களே, அங்கே வந்து தனியாக படிச்சிங்களா இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து குரூப் ஸ்டடி அந்த மாதிரி பண்ணிங்களா? ஓகே, அண்ணா லைப்ரரியில் வந்து பொறுத்தளவுக்கு அதோட நேச்சர் எப்படி இருக்கும்னா மார்னிங் வந்து 8 o'clock வந்து உள்ளே விடுவாங்க. அதுக்கு வந்து நம்ம முன்னாடியே போயிட்டு ஒரு நோட் வச்சுருப்பேன். ஆக்சுவலாக அதில் வந்து 3 ஸ்டடி ஹால்ஸ் இருக்கும். அது இல்லாமல் ஒரு ஃப்ளோர் வந்து காம்படிட்டிவ் செக்ஷன்ஸ்க்குன்னே வந்து அலோகேட் பண்ணியிருப்பாங்க. அதில் ஒரு ஸ்டடி ஹாலுக்குமே ஒரு நோட் கொடுத்துருப்பாங்க. அந்த நோட்டில் இன்ன டேட்டில் இன்றைக்கி போயிட்டு நம்ம அது வந்து நேம் எழுதிட்டு தான் அந்த 8 o'clock வந்து நேம் படிப்பாங்க. அப்போ வந்து 6 o'clockலேருந்தே நேம் எழுத ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க அங்கே இருக்க ஆஸ்பிரன்ஸ். இப்போ சென்னை வந்து தங்கி படிக்கிற ஆஸ்பிரன்ஸ் வந்து அண்ணா லைப்ரரி வந்து கோட்டூர்புரத்தில் தான் இருக்குது. அங்கேவே நிறைய பேர் பிஜியில் ஸ்டே பண்ணியிருப்பாங்க. அவங்களாம் வந்து 6 o'clockலேருந்தே மார்னிங் ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. இப்போ பீக் எக்ஸாம் டைம், இப்போ குரூப் 2 குரூப் 4 அந்த டைம்லலாம் வந்து 6 o'clockலேருந்தே லைனில் க்யூவில் நிற்பாங்க. வந்து இப்போ நம்ம கோயிலில் வந்து இப்போ தரிசனத்துக்கு நிற்கிற மாதிரி அந்த மாதிரி வந்து லைனில் க்யூவில் நிற்பாங்க. ஒரு 60 பேர் இருக்க ஹாலுக்கு வந்து கிட்டத்தட்ட 80 பேர் வந்து நேம் எழுதுவாங்க. இந்த மாதிரி வந்து 3 ஹால் இருக்குது. அதில் வந்து அவ்வளோ காம்படிஷன் இருக்கும். படிக்கும் போது நம்ம அங்கே போயிட்டு பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும் எவ்வளோ பேர் இதுக்காக வந்து சீரியஸாக ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இவங்க எல்லாருமே காலையில் 8 o'clock வந்து உள்ளே போயிட்டு நைட்டு 9 o'clock வரைக்கும் அங்கே வந்து ஸ்டடி ஹால் திறந்திருக்கும். இது வந்து நமக்கு கம்ப்ளீட்டாக கவர்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுற ஃப்ரீ சோர்ஸ் தான். அங்கே வந்து நமக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கும். ஸ்கூல் புக்ஸ் இருக்கும் காம்படிட்டிவ் செக்ஷனில், ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ், சேஃப்டிலேருந்து எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்கும். ப்ளஸ் வந்து அங்கே கூட நமக்கு படிக்கிற ஃபெல்லோ ஆஸ்பிரன்ஸோட கைடன்ஸுமே நமக்கு கிடைக்கும், நமக்கு ஐடியா கிடைக்கும். இன்னொன்று வந்து ஸ்டடி என்விரான்மெண்ட். நம்ம வீட்டையே படிக்கும் போது நமக்கு வந்து ஃபெட்டிக் ஆகும், இல்லை வந்து ஃபோன் பார்க்கலான்னு தோணும், இல்லை நம்மளே வந்து டீவியேட் ஆகி போயிடுவோம். அங்கே வந்து இத்தனை பேரும் பார்க்கும்போது நமக்கு வந்து அந்த ஃப்ளோலேருந்து நம்ம போகாமல் கரெக்டாக படிச்சுட்டே இருப்போம். பிரேக் மட்டும் போயிட்டு வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட்டு வந்து நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். நாங்கள் வந்து ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சேர்ந்து தான் ப்ரிப்பேர் பண்ணோம். ஆனால் குரூப் ஸ்டடீஸ் வந்து அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆனால் நாங்கள் வந்து இப்போ இது படிக்கணும் அப்படின்ற மாதிரி சேர்ந்து ப்ரிப்பேர் பண்ணோம். இது வந்து ஒருத்தங்க கமெண்டில் அதுக்கப்புறமாக டிஎம்லேயும் பண்ணியிருந்தது. ஒரு மேடம், அவங்க வந்து 40 வயசு கிட்ட அவங்க வயசு சொன்னாங்க. அவங்க வந்து குரூப் 4 வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. லாஸ்ட்டு 3 அட்டம்ப்டாக அவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க. 3த்துலேயுமே வந்து 150 அந்த ரேஞ்சில் தான் அவங்க வந்து எடுத்துருக்குறாங்க. ஸோ நான் ஃபர்தராக என்ன பண்ணணும், நான் 3 அட்டம்ப்டாக ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன், எனக்கு இந்த மார்க்ஸை வந்து தாண்டவே முடியல, நான் ஃபர்தராக என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து கேட்டாங்க. உங்களோட சஜஷன்ஸ் என்ன? இப்போ நீங்கள் 150 அந்த மாதிரி வரும்போது நீங்கள் வந்து இப்போ ஸ்கூல் புக்ஸ் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க. ஏதோ 1-2 சோர்ஸில் தான் இப்போ நீங்கள் சில்லி மிஸ்டேக்ஸ் பண்ணுறதோ, இல்லை வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்க்காம விடுறதோ, இல்லை மேக்ஸ் வந்து டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருக்கிறதோ, இல்லை கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் இன்னும் ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் பண்ணாமல் இருக்கிறதோ, இந்த மாதிரி ஏதோ ஒரு சோர்ஸில் வந்து உங்களுக்கு வந்து லேக் ஆகும். அதை வந்து நீங்கள் ஒரு எக்ஸாம் முடிஞ்சோடனே நம்ம அந்த கொஷின் பேப்பர் எடுத்து வச்சுக்கிட்டு அதில் நம்ம என்ன தப்பு பண்ணோம், இது வந்து நம்ம உண்மையாகவே ஆன்சர் பண்ணக்கூடிய கொஷினா, புக்லேருந்து வந்துச்சா இல்லை வெளி சோர்ஸ்லேருந்து வந்துச்சா, அதை வந்து நீங்களாக உங்களை அனலைஸ் பண்ணிக்கும் போது தான் நமக்கு தெரியும். நம்ம செல்ஃப் அனலைஸ் ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணும் போது தான் வந்து நம்ம என்ன தப்பு பண்ணுறோம். சின்ன இப்போ நீங்கள் 150 ஸ்கோர் பண்ணிக்கணும் போது ஏதோ ஒரு இடத்துல சின்னதாக தான் லேக் பண்ணியிருப்பீங்க. அந்த எட்ஜ் தான் வந்து உங்களுக்கு இப்போ நீங்கள் வந்து நெக்ஸ்ட் டைம் நோட்ஸ் எடுத்து படிக்கலாம், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் இன்னும் அதிகமாக பார்க்கலாம், டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் வந்து அதிகமாக பண்ணலாம், நீங்கள் அந்த 3 hours வந்து இன்னொன்று கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணலாம். அது எல்லாமே இந்த மாதிரி ஆட் ஆன் ஸ்டெப்ஸ் தான் வந்து நமக்கு வந்து வெற்றியை வந்து இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக நம்மக்கிட்ட கொண்டு வரும்.